பேபிஸ் டே அவுட் படம் பார்த்திருப்போம். ஒரு குழந்தையை கடத்திட்டு அந்த 3 பேர் அந்த குழந்தை கிட்ட படுற பாட்டு இருக்கு. 90ஸ்ல அந்த படம் செம்ம ஹிட்டுங்க. அப்பெல்லாம் தமிழ் டப் கூட இல்ல, இங்கிலீஷ்லயே அந்த படம் தாறுமாறா ஓடிச்சு. அந்த படத்துல வர்ற மாதிரி ஒரு சம்பவம் 2014ல அமெரிக்கா ஜார்ஜியால நடந்திருக்கு. வில்லி மைரிக் அப்படின்னு ஒரு சின்ன பையன், அவனுக்கு 9 வயசு இருக்கும். அவனோட அப்பா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாரு, அம்மா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவன் எப்பயும் போல வீட்டுக்கு வெளியில சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்ப வேகமா வந்த ஒரு கிரே கலர் கார் அவன் பக்கத்துல வந்து நிறுத்தி காரை ஓட்டிட்டு வந்த கிட்னாப்பர் அவனை உள்ள இழுத்து போட்டு உடனே கார் கதவை சாத்திட்டு காரை எடுத்து கிளம்பி போயிட்டான். அடுத்த ஒரு 3 மணி நேரம் அப்புறம் காரை ஒரு இடத்துல நிறுத்தி நீ வீட்டுக்கே போயிடு ராசா அப்படின்னு இறக்கி விட்டு காரை எடுத்து கிளம்பி ஓடிட்டான். அப்படி கார்ல 3 மணி நேரமா என்ன நடந்துச்சு தெரியுமா? எவரி பிரைஸ் இஸ் டு அவர் காட் அப்படின்னு ஒரு ஜீசஸ் பாட்டை விடாம தொடர்ந்து 3 மணி நேரமா பாடிக்கிட்டே இருந்திருக்கான். சரிங்க, பேசலங்க, நீங்க உட்காருங்க, ஆனா பாட்டு பாடுங்க. ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆன கிட்னாப்பர் நீ இறங்கி வீட்டுல போய் தனியா பாடிக்கோ, என்ன ஆளை விட்டுரு அப்படின்னு கிளம்பி ஓடிட்டான். எங்க ஒரு பிளாஸ்டர் வச்சு அவன் வாயை மூட வேண்டியதானே அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருதா? டியர் வியூவர்ஸ், நீங்க ஏன் கிட்னாப்பர் மாதிரி யோசிக்கிறீங்க? ஓகே, இந்த சம்பவம் பிறகு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல நடந்த ஒரு அனலைசிஸ்ல அவன் ஒரு ட்ரைன்டு கிரிமினலா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு போலீஸ் தரப்பு தெரிவிச்சாங்க. அந்த பையனை கார்ல தூக்கி போட்டு கூட்டிட்டு வர போறோம், அவன் பயத்துல அழுக போறான். இதுக்கெல்லாம் மூத்து டேப் எதுக்கு அப்படிங்கிற நினைப்புல அந்த கிட்னாப்பர் வந்திருக்கலாம். பட் இவன் 8 கட்ட சுதியில பாடுவான் அப்படின்னு யாருக்கு தெரியும்? ஆனா அந்த கிட்னாப்பருக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்திருக்குங்க. அவனோட வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா இறக்கி விடும் போது எங்கேயாவது இறக்கி விட்டுட்டா அந்த பையன் எப்படி வீட்டுக்கு போவான் அப்படின்னு யோசிச்சு இந்த பையன் சரியா வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு ரெசிடென்சியல் ஏரியால இறக்கி விட்டுருக்கான். அங்கிருந்தவங்க அவனை விசாரிச்சு வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் நியூஸ்ல வைரல் ஆக ஆரம்பிச்சது. அந்த பாட்டை பாடின எசேக்கியா வாக்கர் அப்படிங்கிறவரு நேர்ல வந்து இந்த பையனை பாராட்டினாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துச்சு. அந்த பையன் சொன்ன அடையாளங்களை வச்சு ஸ்கெட்ச் ஆர்ட்லாம் போட்டு கிட்னாப்பரை தேடினாங்க. பட் நோ லக். நீங்க ஒருவேளை அந்த பையன் இடத்துல இருந்தா என்ன பாட்டை பாடி கிட்னாப்பரை டார்ச்சர் பண்ணுவீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.